மைனா குருவி கதை நேரம். ஒரு அழகான மாலை பொழுது. காடு முழுவதும் மெல்ல மெல்ல இருட்டத் தொடங்கியது. டோரா மற்றும் அவளது உயிர் நண்பன் புஜ்ஜி இருவரும் வீட்டின் மொட்டை மாடியில் அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். புஜ்ஜி, அங்கே பார், நட்சத்திரங்கள் எவ்வளவு அழகாக மின்னுகின்றன என்று ஆச்சரியமாக கேட்டாள் டோரா. திடீரென்று தூரத்திலிருந்த மின்னும் மலை உச்சியிலிருந்து ஒரு விசித்திரமான நீலன நிற ஒளி வானத்தை நோக்கி பாய்ந்தது. அது என்ன டோரா, ஒருவேளை விண்மீன்கள் கீழே விழுந்துவிட்டதா என்று புஜ்ஜி பயந்து போய் கேட்டான். பயப்படாதே புஜ்ஜி, அது என்னவென்று நாம் கண்டுபிடிப்போம். நமக்கு யார் உதவி செய்வார் என்று டோரா கேட்க இருவரும் சேர்ந்து உற்சாகமாக கத்தினார்கள். மேப் 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 வெளியே வந்து வழிகாட்டியது. முதலில் நீங்கள் பேசும் மரங்கள் கடக்க வேண்டும். அடுத்து தூங்கும் ஆறு வழியாகச் செல்ல வேண்டும். இறுதியாக மின்னும் மலை உச்சியை அடையலாம். டோராவும் புஜ்ஜியும் பேசும் மரங்கள் பகுதிக்கு வந்தார்கள். அங்கே மரங்கள் எல்லாம் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் ஒரு சிறிய மரம் மட்டும் அழுது கொண்டிருந்தது. ஏன் அழுகிறாய் குட்டி மரமே என்று டோரா கேட்டாள். எனக்கு தூக்கம் வரவில்லை, யாராவது தாலாட்டு பாடினால்தான் நான் தூங்குவேன் என்றது அந்த மரம். உடனே டோராவும் புஜ்ஜியும் இணைந்து நிலாவே நிலாவே ஓடிவா என்று மென்மையாக பாடினார்கள். குட்டி மரம் மகிழ்ச்சியில் கண்களை மூடி தூங்கியது. மரங்கள் விலகி அவர்களுக்கு வழிவிட்டன. அடுத்து அவர்கள் ஆற்றந்தரைக்கு வந்தார்கள். அங்கே படகு இல்லை. அப்போது புதருக்கு பின்னாலிருந்து குள்ளநரி எட்டி பார்த்தது. ஸ்வைப்பர் திருடாதே, ஸ்வைப்பர் திருடாதே என்று டோரா சொல்ல, ஸ்வைப்பர் கைகளைத் தட்டி ஓ ஆமாம் என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டது. அங்கே ஒரு பெரிய ஆமை நண்பர் டோராவையும் புஜ்ஜியையும் தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு ஆற்றை கடக்க உதவினார். கடைசியாக அவர்கள் மலை உச்சிக்கு வந்தார்கள். அங்கே அந்த நீல நிற ஒளி எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் ஆச்சரியம்! அங்கே ஒரு மின்னும் பட்டாம்பூச்சி சிக்கிக் கொண்டிருந்தது. அதன் சிறகுகளிலிருந்துதான் அந்த ஒளி வீசியது. அதன் காலில் ஒரு சிறிய கொடி சுற்றியிருந்தது. டோரா மெதுவாக அந்த பட்டாம்பூச்சியின் காலில் இருந்த கொடியை எடுத்தாள். உடனே அந்த பட்டாம்பூச்சி உயரே பறந்து வானத்தில் ஒரு பெரிய நட்சத்திர கோலத்தை உருவாக்கியது. அதுதான் அந்த இரவு நேர ரகசியம். நாங்கள் சாதித்து விட்டோம், வி டிட் இட் என்று டோராவும் புஜ்ஜியும் பாடி ஆடினார்கள். உதவி தேவைப்படுபவர்களுக்கு நாம் உதவி செய்தால் உலகம் இன்னும் பிரகாசமாக மாறும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை அழுத்திடுங்க.